கேரளாவில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையடித்த ராஜஸ்தான் கும்பல் தமிழ்நாட்டில் பிடிபட்டிருக்கிறது. அதில் கொள்ளையடித்த 65 லட்சம் பணம் மட்டுமல்லாது மேலும் அதிகமான பணங்களும் இருந்ததும் கண்டறியப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கொள்ளையடித்த கும்பலை தமிழ்நாடு போலீசார் நாமக்கல் அருகே மடக்கி பிடித்திருக்கிறார்கள். சினிமா பாணியில் இந்த சேசிங் சம்பவம் நடந்திருந்தாலும் சினிமாவில் காட்டப்பட்டதை போலவே அந்த பவேரியா கும்பல் தான் இந்த கொள்ளை சம்பவத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தற்போது கிடைக்கப்பெற்ற தகவலாக அமைந்திருக்கிறது. மிகப்பெரிய குற்ற பின்னணி கொண்ட பவேரியா கும்பல் மீண்டும் தென் மாநிலங்களில் கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்ற தொடங்கியிருக்கிறது. அவ்வப்போது இதுபோல கொள்ளைகளை நடத்திவிட்டு சென்றாலும் அவர்களை பிடிப்பது சவாலாகவே இருந்த சூழலில் தமிழ்நாடு காவல்துறையினர் வெற்றிகரமாக அவர்களை பிடித்திருக்கிறார்கள். விவரங்களோடு குணசேகரன் இணைகிறார் ஈரோட்டிலிருந்து. குணசேகரன், இப்போ அந்த பவேரியா கும்பல் தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தற்போது கிடைக்கப்பட்ட தகவலா இருக்கிறது. இந்த கொள்ளையர்கள் ரொம்ப விகரசான கொள்ளையர்களா இருப்பாங்க. அவங்க சொகுசு காரோடையும் ஏடிஎம் இயந்திரத்தோடையும் வாகன சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று தெரிந்தே வருகிறார்கள். அப்படின்னா அவங்க எதற்கும் தயாராகத்தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? துப்பாக்கியும் கையில வச்சிருந்திருக்காங்க. நிச்சயமாக இந்த வடமாநில கொள்ளையர்களை பொறுத்த வரைக்கும் எதற்கும் துணிந்துதான் இது போன்ற ஒரு துணிகரமான செயல்களில் ஈடுபட்டிருப்பதை இதற்கு முந்தைய பல சம்பவங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். இங்கு குறிப்பாக தென் மாநிலங்களில் இவர்கள் கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றிவிட்டு இவர்கள் சொந்த ஊருக்கு சென்று வட மாநிலங்களில் பதுங்கிக் கொள்வதும் அவர்களை தேடி சென்று அந்த வட மாநிலங்களுக்கு சென்று அவர்களை பிடித்து வருவது என்பதும் போலீசாருக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கக்கூடிய பல சம்பவங்களை இதற்கு முன்பாக நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அதிர்ஷ்டவசமாக தற்பொழுது தமிழக போலீசார் கேரளாவிலிருந்து இந்த வந்திருக்கக்கூடிய இந்த கும்பலை தற்பொழுது மடக்கி பிடித்திருக்கிறார்கள். தற்பொழுது நம்ம அந்த சம்பவ இடத்தில் தான் இருக்கின்றோம். குறிப்பாக இந்த கேரளாவில் இருந்து திருச்சூரில் இருந்து ஏடிஎம் இயந்திரங்களை குறிப்பாக திட்டமிட்டு அந்த பகுதிக்கு சென்று வெல்டிங் இயந்திரம் மூலமாக அந்த மிஷினை உடைத்து அங்கிருந்து துணிகரமாக அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சொகுசு கார் மூலமாக இந்த சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு அதற்கு பிறகாக ஒரு கண்டெய்னர் ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரிக்குள்ளாக தற்பொழுது நாம் நேரடியாகவே பார்க்கலாம். இந்த கண்டெய்னர் லாரிக்குள்ளாகத்தான் அந்த காரை உள்ளே பதுக்கி வைத்திருக்கிறார்கள். பதுக்கி வைத்துவிட்டு இந்த கண்டெய்னர் லாரி மூலமாக அங்கே போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு கேரளாவிலிருந்து தப்பி சென்று வட மாநிலத்திற்கு செல்வதற்காக வந்த பொழுதுதான் கையும் களவுமாக தமிழக போலீசாரிடம் சிக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக குமாரபாளையத்தை அடுத்து அந்த சேலம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கண்டெய்னர் லாரி தாறுமாறாக சென்றிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் மீதும் மோதி இருக்கின்றது. இதனால் அதை பார்த்து அச்சமடைந்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் தான் போலீசார் இந்த கண்டெய்னர் லாரியை மடக்கி ஓட்டுநரிடம் விசாரிப்பதற்காக முயன்றனர். ஆனால் உள்ளே இருந்த கொள்ளையர்களும் அந்த ஓட்டுநர்களும் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலிருந்து தப்பிச் செல்வதற்காக போலீசார் தங்களை பிடித்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தாறுமாறாக வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த கண்டெய்னர் லாரியையும் போலீசார் தொடர்ச்சியாக துரத்தி பிடித்திருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சினிமா பாணியில் இந்த சேசிங் என்பது நடந்திருக்கின்றது. தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து திருப்பிக் கொண்டு தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது வெப்படையிலிருந்து சங்ககிரி செல்லக்கூடிய இந்த சாலை நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சாலை. இந்த வழியாகத்தான் இங்கே வரும்பொழுது போலீசார் இந்த வாகனத்தை துப்பாக்கி முனையில் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அப்பொழுது வாகனத்தில் இருந்த கொள்ளையர்கள் துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களை காட்டி போலீசாரை தாக்க முயற்சித்திருக்கிறார்கள். அப்பொழுது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே அந்த மோதல் என்பது ஏற்பட்டு என்கவுண்டர் மூலமாக ஒருவர் கொல்லப்பட்டு இருக்கின்றதாக சொல்லப்படுகிறது. அந்த பகுதிக்குள்ளாகத்தான் தற்பொழுது சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் நேரடியாக தற்பொழுது அந்த காட்டிற்குள்ளாக சென்று அந்த என்கவுண்டர் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் தற்பொழுது இந்த ஆய்வு பணியை மேற்கொண்டு இருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய அந்த 6 பேர் தற்பொழுது பிடிபட்டு இருக்கிறார்கள். முழுமையாக அந்த பணம் இந்த கண்டெய்னர் லாரிக்குள் இருக்கக்கூடிய காரில் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அந்த 6 பேரிடம் தற்பொழுது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதல்கட்ட விசாரணையில் தான் அவர்கள் பவேரியா கொள்ளையர்கள் என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. ஒரு மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இந்த சம்பவத்தில் தமிழக போலீசார் சமயோசிதமாக செயல்பட்டு இந்த 6 கொள்ளையர்களை தற்பொழுது மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் சுடப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் இருக்கக்கூடிய இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த பகுதி முழுமையாகவே ஒரு பரபரப்பாக காட்சி அளிக்கின்றது. குறிப்பாக இந்த ஏராளமான போலீசாரும் கூட இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை என்பதும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது.
நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கண்டெய்னர் லாரி நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாலையில் போக்குவரத்து என்பதும் கூட நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு வழி பாதையில் செல்லக்கூடிய வாகனங்கள் மட்டுமே தற்போதைக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக இந்த சிக்கி இருக்கக்கூடிய 6 பேரிடம் நடத்தப்படக்கூடிய அந்த விசாரணையில் தான் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் இன்னும் மேலும் ஏதேனும் கொள்ளையில் தொடர்பு இவர்களுக்கு இருக்கின்றதா அல்லது வேறு என்னென்ன சதி செயல்களில் ஈடுபடுவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் என்பன போன்ற இன்னும் மேலும் பல தகவல்கள் இந்த விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைக்கு இந்த சம்பவ இடத்துல சேலம் சரக டிஐஜியும் எஸ்பியும் நேரடியாக விசாரணையை தொடங்கி நடத்தி இருக்காங்க. குணசேகரன், இப்போ இந்த சேசிங்ல என்ன சவாலான விஷயங்களை காவல்துறையினர் சந்திச்சாங்க? அவங்க கண்டெய்னர் லாரியில வராங்க, இங்கே 30 இருசக்கர வாகனங்கள்ல அவர்களை துரத்தி பிடிக்கிறாங்க. அப்படின்றப்ப துப்பாக்கியும் அவர்களிடம் இருந்தது. காவல்துறையினருக்கு என்ன சவாலா இருந்துச்சு? நிச்சயமாக. ஆனால் இந்த போன்ற ஒரு கொள்ளை கும்பல் இந்த பகுதிக்கு வரும் என்று முதலில் இவர்கள் போலீசார் எதிர்பார்க்கவில்லை. ஏற்கனவே இந்த கேரளாவில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீசார் உஷார்படுத்தப்பட்டு இந்த வாகன தணிக்கையில் சொல்லியிருந்தாலும் கூட இந்த கண்டெய்னர் லாரியில் இது போன்ற கொள்ளை கும்பல் வரும் என்பது ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவமாக தான் இருந்துச்சு. அவர்களுடைய போலீசார் அவர்களை துரத்தி செல்லும் போதும் கூட ஒரு பெரும் சவாலாகத்தான் இருந்தது. இந்த அளவுக்கு அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. முதலில் இதில் கொள்ளையர்கள் வருவார்கள், அவர்கள் ஆயுதங்கள் இருக்கும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. வழக்கமான ஒரு டிராஃபிக்கில், அதாவது சாலை போக்குவரத்து விதிமுறைகளை மீறி செல்லக்கூடிய ஒரு ஓட்டுநர் செல்கிறார் என்ற அடிப்படையில் தான் அவரது வாகனத்தை முதல் கட்டமாக நிறுத்தி சோதனையிடுவதற்காகவும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காகவும் முயற்சித்தனர். ஆனால் அவர்கள் நிற்காமல் தாறுமாறாக வண்டியை இயக்கிக் கொண்டு செல்லும் பொழுதுதான் ஒரு போலீசாரினுடைய சந்தேகம் என்பது வலுவடைந்து அதற்கு பிறகாகத்தான் கூடுதலான போலீசார் வரவழைக்கப்பட்டு இந்த கண்டெய்னரை சேசிங் செய்து சுற்றி வளைத்து பிடிக்கக்கூடிய அந்த சம்பவத்தில் போலீசார் இறங்கி இருக்கிறார்கள். பச்சாபாளையத்திலிருந்து ஒரு பல கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த கண்டெய்னர் லாரி துரத்தி வரப்பட்டு ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு முன்பாகவே அங்கே போலீசார் மடக்கி இருந்த சூழ்நிலையில் அங்கு நிறுத்தாமல் இந்த கண்டெய்னர் லாரியை தொடர்ச்சியாக இந்த கொள்ளையர்களும் அதிலிருந்த ஓட்டுநரும் தாறுமாறாக ஓட்டிச் சென்ற காரணத்தால் இந்த ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த கண்டெய்னர் லாரியை போலீசார் தொடர்ச்சியாக துரத்தி ஒரு சீமா பாணியில் தான் இந்த மடக்கி பிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வெப்படைக்கு அருகே சங்ககிரி செல்லக்கூடிய சாலையில் மடக்கி பிடித்த பொழுதுதான் அதிலிருந்து இறங்கிய கொள்ளையர்கள் துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களை காட்டி மிரட்டி இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த விபரீதத்தை புரிந்த போலீசார் தொடர்ச்சியாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒருவரை என்கவுண்டர் செய்தது மட்டும் இல்லாமல் 6 பேரை சுற்றி வளைத்து தற்பொழுது விசாரணைக்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். உயர் அதிகாரிகளும் கூட நம்ம நேரடியாக பார்க்கலாம். நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சேலம் சரக டிஐஜி ஆகியோர் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு நேரில் இந்த விசாரணை தற்பொழுது நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த என்கவுண்டர் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிக்கு சென்று தற்பொழுது அந்த விசாரணையில் தற்பொழுது ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம சேலம் சரக டிஐஜி வர்றாங்க, அவங்ககிட்ட பேசலாம். இந்த எஸ்பி சொல்வாங்க, எஸ்பிட்ட கேட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு சொல்றோம். இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி. தொடர்ந்து மக்களிடையே மிகவும் பரபரப்பா இருக்குது. ஏன்னா இந்த ஏரியால என்கவுண்டர் நடந்திருக்குது அப்படின்னு மக்கள் இத நம்புற விஷயமா இருக்கின்றதா? ஒருத்தர் ஃபயர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இன்டிமேஷன் நான் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் நிலவரம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும் நாங்க தகவல் சொல்றோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு முழு தகவலை சொல்றோம். ஹாஸ்பிட்டல் போய் பார்க்காம எந்த தகவலும் சொல்ல முடியாது. 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு நாங்க பிரஸ் நோட் தரோம். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு உறவினர்களும் இங்க உங்களுக்கு முழு தகவலும் நாங்க சொல்லுவோம். எங்களோட போலீஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, இப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க கிட்ட விசாரிச்சாதான் முழு தகவலும் உங்களுக்கு சொல்ல முடியும். முழு தகவலையும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க போலீஸை என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தர்றோம். இப்போ பள்ளிப்பாளையம் நாங்கள் போகிறோம். எங்கள் போலீஸ் 2 பேரும் அங்கே இன்ஜுரி ஆகி அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி இது இருக்குன்னு சொல்லி நாங்கள் அவங்கள பார்த்துட்டு அவங்கள விசாரிச்சுட்டு உங்களுக்கு முழு தகவலையும் நாங்கள் சொல்லுவோம். இல்லை அதான் போகிறோம்ப்பா, என்கவுண்டர் நடந்திருக்கு. தற்பொழுது நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அதே போன்று சேலம் சரக டிஐஜி ஆகியோர் சம்பவ இடத்துல விசாரணையை முடித்துவிட்டு செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவர்கள் அந்த என்கவுண்டரில் ஒருவர் சுடப்பட்டிருக்கின்றார், அவருடைய நிலை என்ன என்பதை மருத்துவமனைக்கு சென்ற பிறகுதான் சொல்ல முடியும். 2 போலீசார் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் தற்பொழுது காவல் கண்காணிப்பாளர் மற்றும் டிஐஜி ஆகியோர் தெரிவிச்சிருக்காங்க. மொத்தமாக எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள், இந்த சம்பவத்தில்
சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, இது போன்ற தகவல்களை விசாரணைக்கு பிறகாக பின்னர் தெரிவிப்பதாக இருவரும் தற்பொழுது சொல்லியிருக்கின்றார்கள். சம்பவ இடத்தில் இந்த விசாரணையை முடித்துவிட்டு எஸ்பி மற்றும் டிஐஜி இருவரும் பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு தற்பொழுது அவங்க சென்றிருக்காங்க. அங்கே போனதுக்கு பிறகாகத்தான் அவர்கள் அந்த ஏற்கனவே ஒருவரை துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள். அவருடைய நிலை என்ன என்பதை நேரில் பார்த்துவிட்டு உறுதிப்பட சொல்வதாக அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதில் இந்த சம்பவத்தில் 2 காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த உறுதியான தகவலை எஸ்பி வந்து சொல்லியிருக்கிறாங்க. குணசேகரன், இப்போ துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் பற்றிய நிலை அதிகாரப்பூர்வமாக நமக்கு இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதன் பிறகு இந்த சம்பவம் குறித்து மேலதிக விவரங்களை காவல்துறையினர் நமக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக கொடுக்க போறாங்க. ஆமாம், நிச்சயமாக என்கவுண்டர் செய்யப்பட்டது, அதாவது துப்பாக்கிச்சூடு நடத்தியது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர் பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த இந்த என்கவுண்டர் சம்பவ பகுதியில் வந்து நேரடியாகவே டிஐஜியும் எஸ்பியும் நேரில் வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். 2 போலீசார் இந்த சம்பவத்தில் வந்து காயமடைந்து அவர்களும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட இன்னும் அந்த ஒருவர் உயிரிழந்த தகவலை டிஐஜியும் எஸ்பியும் உறுதிப்படுத்த மறுத்திருக்கிறார்கள். விசாரணைக்கு பிறகுதான் சொல்ல முடியும் என சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று கைது செய்யப்பட்டவர்கள் 6 பேர் என்று சொல்லக்கூடிய நிலையில் அதையும் அதிகாரிகள் வந்து உறுதிப்படுத்த மறுத்திருக்கிறார்கள். அனைத்துமே விசாரணைக்கு பிறகுதான் அவங்க வந்து உறுதிப்பட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட நமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில், போலீசாரினுடைய சோர்ஸின் அடிப்படையில் இங்கு சுடப்பட்ட நபர் வந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த வந்த ஒரு 6 பேர் போலீசாரினுடைய விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் போலீசாரினுடைய பிடியில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் துருவி இந்த விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள். இதுபோன்ற இந்த விசாரணைகள் அனைத்துமே முடிந்ததற்கு பிறகாகத்தான் அந்த முழுமையான தகவல்களை அதிகாரப்பூர்வமாக காவல் அதிகாரிகள் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.